இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நாளிலே இதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்க மறவாதீர்கள். அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் உங்கள் பகுதியில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் இது. நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய் என்று சொல்லும்போது அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். தொழில் காரியமோ, குடும்ப காரியமோ, தனிப்பட்ட வாழ்க்கையோ, படிப்பின் காரியங்களோ அல்லது வேலை ஸ்தலம் எதுவானாலும் சரி, நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய் என்று சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அது. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். என்ன வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். வால் அனுபவம் என்ன, தலை அனுபவம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய மன கண் முன்பாக ஒரு கந்து குட்டியை நாம் நிறுத்திக் கொள்ளுமானால் அந்த தலையின் அனுபவம், அந்த வாலின் அனுபவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நமக்கு தெரியாத ஒரு காரியங்கள் அல்ல. கர்த்தர் உன்னை தலையாக்குவார் என்று சொல்லி பேசுகிறார் என்று சொன்னால், இதுவரைக்கு உன் வாழ்க்கை வாலின் அனுபவத்தில் இருந்திருக்கிறது. நீ கீழான அனுபவத்தில் இருந்திருக்கிறாய். உங்களுடைய காரியங்கள் குறைவாகவே பேசப்படுகிறது. உங்கள் காரியங்கள் மட்டமாகவே நடத்தப்படுகிறது. மேன்மைக்குரியவர்களாக, கனத்துக்குரியவர்களாக, உயர்வுக்குரியவர்களாக நீங்கள் சமுதாயத்திலே, குடும்பத்திலே நடத்தப்படவில்லை. எல்லாரும் உங்களை அற்பமாய் நினைக்கிறாங்க, எல்லாரும் உங்களை அற்பமாய் நடத்துகிறாங்க. ஆகையினால உங்களை குறித்து உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வான மனப்பான்மை, ஒரு தாழ்வான எண்ணம். நாம் ஒன்றுக்கு உதவ மாட்டோம், நாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், நம்மை கொண்டு எதுவும் நடக்காது. ஆனால் உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை தள்ள போகிறேன். இதுவரைக்கும் நீ வாலின் அனுபவத்தில் இருந்தாய், இதுவரைக்கும் நீ தாழ்ந்து போன நிலைமையில் இருந்தாய், இதுவரைக்கும் நீ தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை நான் தலையின் அனுபவத்தில் கொண்டு வர போகிறேன். உன்னை நான் முதன்மையின் அனுபவத்தில், மேன்மையின் அனுபவத்தில் கொண்டு போக போகிறேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் அதைத்தான் இந்த நாளிலே சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வாலின் அனுபவம் என்பது என்ன என்று சொல்லிக்கூட ரெண்டு வார்த்தை நாம் வாசிப்போமானால், கிடியோன் சொல்லுகிறான் நியாயாதிபதி 6:13, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறான்னு தான் சொல்கிறோம், பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் இந்த பிரச்சனை போகலை, அந்த பிரச்சனை போகலை, இந்த கஷ்டம் போகலை, அதே நினைத்து நினைத்து அப்படியே உங்களுக்கு குறுகி போன வாழ்க்கையின் அனுபவங்கள், அதுதான் வாலின் அனுபவம். உங்கள் அனுபவம் எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மாத்திரமல்ல, என்னாகமம் 13:33 நாம் வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் கானானை சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே அதில் சிலர் சொல்கிறாங்க, அங்கே ராட்சத பரிவான மனுஷரை நாங்கள் பார்த்தோம், அவங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம். அவங்கெல்லாம் மனுஷர், நாங்கள் வெட்டுக்கிளி. ஜனத்துக்கு முன்னால், அவங்க முன்னால் நம்மளால் நிற்க முடியுமா? அவங்க முன்னால் நம்மளாலாம் பேச முடியுமா? அவங்கள பார்த்தாலே நம்ம ஒதுங்கிட வேண்டிதான், அவங்க வாரான்னு தெரிஞ்சாலே நம்ம விலகிட வேண்டிதான். இதுதான் உன்னுடைய வாலின் தன்மை, இதுதான் உங்களுடைய வாலின் அனுபவம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை தலையாக்க போகிறேன், உன்னை மேன்மைக்குரிய அனுபவத்தில் நான் கொண்டு போக போகிறேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, தலை என்பது ஒரு மிருகத்தினுடைய முன்பகுதி, வால் என்பது பின்பகுதி. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னத பாட்டு 2:14, என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் தலை முன்பகுதி அது நீ எனக்கு காண்பி. நீ இதுவரைக்கு யாருக்கு முன்னால, சமுதாயத்துக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால, மற்றவங்களுக்கு முன்னால நீ நிற்க முடியாதபடி கூனி போய் குருவி போய் உன் முதுகை காண்பிக்கிற நிலையில இருந்த, உன் பின்பகுதியை காண்பிக்கிற நிலையில இருந்த, நீ ஓரம் போய் நின்று கொண்டு இருந்த. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் முன்பகுதியை காண்பி, உன் முகத்தை எனக்கு காண்பி, அதை பார்க்கட்டும்,
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய உண்மைத்தன்மை நான் அறியட்டும், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்ததாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். உனக்கு முன்பாக கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய சமூகம் உனக்கு முன்பாய் போய் கொண்டிருக்கிறது. நீ ஏன் அதை உணராதபடிக்கு இன்னும் நீ திரும்பி போய் கொண்டிருக்கிறாய்? ஏன் பின்மாற்றமாக நீ போய் கொண்டிருக்கிறாய்? முன்னேறி வா. கர்த்தர் உனக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறாரே. உன்னை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை கனப்படுத்துகிற, உங்களை உயர்த்துகிற உங்களுக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறாரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் முன்னால் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் நீ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது? நீங்கள் ஏன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது? கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வச்சிருக்கிறேன், அவர் என்ன வலது பாரத்தில் இருக்கிறார், ஆகினால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தலையின் அனுபவமாக இருப்பேன், நான் வாளாக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாமே. அதுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் உங்களை அன்போடு அழைக்கிறார். மார்க்கு 10 அதிகாரத்திலே பர்திமேயு குருடனை குறித்து நான் வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிடுகிறான். ஜனங்கள் எல்லாரும் அதட்டினார்கள். அவன் விட்டான் இல்லை, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஐயோ, நமக்கு கண் தெரியாதனால அல்லவா எல்லாரும் நம்மளை இப்படி ஏழாம் பேசுறாங்க, திட்டுறாங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படி சொல்லி யோசித்திருப்பானா? அவன் கடைசி வரைக்கும் குருடானாவே இருந்திருப்பான். ஆனால் அவனும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறது தான் முகத்தை காண்பிக்கிற சுபாவம். அதுதான் முன்பகுதி, அதுதான் முகம். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறார். என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக தலையின் அனுபவத்தையும் வாளின் அனுபவத்தையும் பாருங்கள். தலை எப்பொழுதும் தூக்கு நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். வால் எப்பொழுதும் கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னால் அது கீழ்நோக்கி இருக்கிற அனுபவம். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கீழ்நோக்கியே பார்த்தாய், உலகத்தையே பார்த்தாய், உலக தேவையே பார்த்தாய். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை நிமிரக்கூடாதபடிக்கு, நீ வெற்றியாய் பார்க்க முடியாதபடி, உன்னதத்தை நோக்கி பார்க்க முடியாதபடி, பலனடைய முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் அந்த வாளின் தன்மை. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் தலையாக்க போகிறேன், உன்னை மேல் நோக்கி பார்க்க பண்ண போகிறேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே கீழே பார்த்து வாழ போல அந்த தாழ்ந்த ஒரு மனப்பான்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையின் இதுவரை உள்ள நாட்கள் ஓடிவிட்டது அல்லவா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். நான் தரையை பார்க்கும்படி அழைக்கப்படவில்லை, நான் கீழ் நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்படவில்லை, நான் மேல் நோக்கி பார்க்கும்படி. எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சங்கீதக்காரர் சொன்னாரே, அதே போல ஒத்தாசுவர் பருவமாகிய கிறிஸ்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு முதன்மையானவர், அவரையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களா? அப்படி ஒரு திட்டம் பண்ணுவீர்களா? அப்படி ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஜெயத்துக்குரியதாக இருக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். லேவியராகமம் 26:13 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர். அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் தலைகுனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவன். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை தலையாக்குவார் என்று சொன்னார். இதுவரைக்கும் யாருக்கு முன்பாக நீ பயந்து போனாயோ, யாரை கண்டு நீ பயந்து ஒடுங்கினாயோ, பயந்து ஒளிந்து கொண்டாயோ, அதே ஜனத்துக்கு முன்னாலே நீ கம்பீரமாக நடக்க வேண்டும். கர்த்தர் உன்னை கம்பீரமாக நடக்க பண்ணுகிறார். நீ தைரியமாக நடக்கலாம். காரணம், அவர் உன்னை தலையாக்குகிறார். நீ நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் உனக்கு அந்த விதமான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 123:2 வாசிக்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்கிறது. உன்னுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கட்டும். நீ குனிந்திருந்தது போதும், நீ பின்தங்கி நின்றது போதும், நீ பயந்து ஒடுங்கி ஒளிந்து போன நாட்கள் போதும். உன் தலையை தூக்கிப்பார், உன் தலையை தூக்கிப்பார். எலும்பு எலும்பு சீவனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யோசுவா பார்த்து கர்த்தர் சொன்னா, யோசுவா நீ இப்படி முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறது என்ன? நீ எலும்பு. தானியேலே ஏன் இப்படி நீ விழுந்து கிடக்கிறாய்? எலும்பு. அதே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாளாக கீழே பார்த்த நாட்கள் போதும், பயந்து ஒளிந்த நாட்கள் போதும். நீ யாருக்கும் எதற்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நீ நிமிர்ந்து நிற்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது அனுபவமாக தலையை காட்டுவது அல்லது வாளை காட்டுவது என்றால் என்ன? ஒரு மனிதன் பலசாலியாக இருக்கிறான் என்று சொன்னால், பலவீனனான ஒரு மனிதன் அவன் அருகில் வரும் பொழுது அப்படியே கூனி கூறி போவான். அதுதான் வாளை காட்டுகிற அனுபவம். சத்துரு பலவானாய் நமக்கு தெரியக்கூடாது. சங்கீதம் 78:9 வாசிக்கிறோம், ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். முதுகு காட்டினார்கள் என்றால் பின்மாற்றமாக ஓடுகிறார்கள், திரும்பி ஓடுகிறார்கள். அப்படியானால் வாளை காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். பயந்து ஓடுகிறார்கள். உன் வாழ்க்கையும் கூட கடந்த நாட்களிலே நீ சிலரை கண்டு பயந்து ஓடினாய் அல்லவா? சிலர் பார்க்கும்போது ஒதுங்கி ஓடுகிற ஒரு அனுபவம் உண்டு அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் அதை மாற்றி போடுகிறார். உன்னை தலையாக்குகிறபடினாலே இனி அதே ஜனத்துவத்திலே நீ நிமிர்ந்து நிற்கும்படியாக, உன்னை முகத்துக்கு முகமாய் நிற்கும்படியாக, உன்னை தைரியமாய் நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை தலையாக்குகிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இனி நீ புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டவுடனே பயந்து நடுங்கினார்கள். ஆனால் அதே கோலியாத்து முன்னாலே தாவீது வந்தபோது அவன் தைரியமாக நிற்கிறான். காரணம் என்ன? அவனுக்குள்ளே தனக்குள் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையின் பலனை அவன் அறிந்தபடினாலே அவ்வளவு திடமாய், அவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறான். அந்த சிங்கம் கரடை போல இவனும் ஒன்றா இருப்பான். அதே போல ஜெயம் எடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை யோசபாத் ராஜா தனக்கு முன்னால் நிற்கிற ஜனங்களை சந்திப்பதற்கு பலனற்ற ஒரு நிலையிலே 2 நாளாகவும் 20:12 நான் வாசிக்கும் போது, இந்த ஏராளமான கூட்டத்தின் முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னாரே, அதே போல சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? உங்களை பலப்படுத்துறவங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இனி நீ வாள் அல்ல, இனி நீ தலை, நான் உன்னை தலையாக்குவேன் என்று சொல்கிறார். கடைசியாக தலையிலே தான் கொம்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சத்துருவை முட்டி விரட்டக்கூடிய வல்லமை தலையில தான் இருக்கிறது. அது உங்களுக்கே தெரியாமல் போய்விட்டது. அதனால தான் நீங்கள் தோற்று போனீர்கள். அதனால தான் நீங்கள் பின்மாற்றம் ஓடி போனீர்கள். வேதம் சொல்கிறது, உபாகமம் 33:17, யோசேப்பு கொம்புகளாலே ஜனங்களை ஏகமாய் முட்டி துரத்துவான். முட்டி துரத்துவான். சத்துருக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய கொம்பு தலையில் இருக்கிறது. அதை நீ உணராதபடி, உனக்குள் இருக்கிற வல்லமை தெரியாதபடி, இது மட்டுமாய் நீ வாளாகவே நின்று போனாய், நீ தோல்வியாகவே ஆய்போனாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய கொம்பு உன் தலையில தான் இருக்குது. அந்த பலன் உனக்கு இருக்குது. நான் திக்குவாய் மந்தனாவே என்று சொல்லி நீ சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். அதே பேர் மோசை பார்த்து கர்த்தர் சொன்னா, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீ புறப்படு, ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு என்று சொல்லுகிறார். குதேனை பார்த்து கர்த்தர் சொன்னார், குதேனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொன்னாரே, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சத்துருவை துரத்துவதற்கு, பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். இல்லை என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற அந்த கொம்பின் அனுபவம், சத்துருவை ஜெயிக்கிற அனுபவம் தலையில தான் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அதில் 4 அனுபவங்களை பார்க்கிறோம். தலை என்பது முன்பகுதி. இதுவரைக்கும் நீ வாளை காண்பிக்க அனுபவத்தில் இருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முகரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார். வாள் கீழ் நோக்கி இருக்கிற அனுபவம் மேல் நோக்கிப்பார், உன்னதத்தை நோக்கிப்பார், படுக்காதே, நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக வாளை காட்டுகிற தோல்வியின் அனுபவத்தை காட்டுகிற அனுபவம் வேண்டாம், தலை காட்டுகிற வெற்றி அனுபவம் உனக்கு வரட்டும். கடைசியாக தலையில தான் கொம்பு இருக்கிறது. சத்துரு மேலே ஜெயத்தை உனக்கு அவர் வைத்திருக்கிறார். நீ ஏன் அதை அறியாமல் உணராமல் உன்னையே நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்? தலையாக நீ மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இனி நீ வாள் அல்ல, நீ தலை என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாளின் அனுபவத்திலே தோற்று போன, மனம் ஒடுங்கி போன வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து உமக்கும்பாக முகத்தை காண்பித்து சத்துருக்களை முட்டி துரத்தி ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நேர பிடிச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில்
இயேசு ஜீவிக்கிறார் @gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.